Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ முரளிதர் ஏன் கொடுக்கலன்னு சொல்றோம், கோபால் சுப்ரமணியத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம், குரேஷிக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். நாங்க டேட்டா கூட சொல்றோம். நாங்க அரசியல் தளத்துல யாரும் கன்செஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டத்துல ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி இருக்கு. தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏக்கள்ல இப்ப என்ன பிரச்சனை இருக்கா? நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. நீதிபதிகள் அப்படி கிடையாது. நியமனம் என்பதனால அதுல ஒரு உரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்றோம். இது இல்லன்னு பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சது பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லுது. அந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லை. அதுவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் நிலைமை மோசமடைந்திருக்கிறது. பிஜேபி எஸ்சி எஸ்டி எம்பி ஓபிசி எம்பிக்களே சொல்லியிருக்காங்க இதை. ஆனால் அவர்களுக்கு இதை நிறைவேற்றும் ஆற்றல் கிடையாது. நிறைவேற்றது யாரு? கேபினெட்ல யார் இருக்காங்க? பிஎம் ஆபீஸ்ல யாரு அதை டிட்டர்மின் பண்றாங்க? இதான் கேள்வி. யார் டிட்டர்மின் பண்ணாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது என்ன தப்பு? பெண்களுக்கு நான் இதுதான் எங்களுடைய கருத்து. இவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட சொல்ல. Sir, do we have any statistics to prove that number of upper caste in Madras High Court disproportionately high and other competent candidates for non upper caste communities being the adequately நான் இப்ப சொன்னேன் சார். அதெல்லாம் 2 பிரிவினர் இருக்காங்க. ஒன்னு சாரி அதாவது ஹைகோர்ட்டுக்கு 2 வித கோர்ஸ்ல ரெக்ரூட் ஆகுறாங்க. ஒன்னு எலிவேட் ஆகுறாங்க. ரெக்ரூட் சொல்லக்கூடாது, எலிவேஷன். ஒன் ஃப்ரம் லாயர்ஸ், 2 ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் சொல்லல. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப 75ல 25 பேர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்ல இருந்து வராங்க, 50 பேர் லாயர்ல இருந்து வராங்க. இப்ப 50 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் லாயர்ஸ் இருக்காங்க, 10 இல்ல. இந்த 40 பேர்ல 8 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்த பிராமணர்களா இருக்காங்க. அது என்ன நியாயம் கேட்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் விட 2014 அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட். 2014க்கு முன்னாடி 2 பேர்ல 3 பேர் இருப்பாங்க. இப்போ 8 பேர் இருக்கு. இப்ப இன்னும் 8 பேர் நான் தப்புன்னு சொல்லி இருக்கட்டும் அவங்க. So we have a strong proof. இல்ல இது அதான் 8 பேர் சொல்றோம். இதை விட வேற என்ன வேணும்? The question is not what happened in the past. What is going to happen in the future? இப்போ கமிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட். But Supreme Court in its own judgment 2014 Registrar General versus R. Gandhi ரொம்ப கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, appointments can't be made for any isolated group or should it be predominated by representing a narrow group என்று சொல்கிறார். அப்போ இது எங்களுடைய இஷ்யூ, இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கோர்ட். therefore டைவர்சிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லும்போது இதுவரைக்கும் அது மாதிரி நடக்கலைன்னா இனிமேலாவது நடக்கணுங்கிறதா கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட உயர்சாதியினரை மத்திய அரசு நீதிபதியாக போடுவதன் மூலம் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? அது குறிப்பிட்ட வகுப்பினர் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு இணக்கமா இருக்கவங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா முரளிதர் கூட அதே கம்யூனிட்டி தான், கோபால் சுப்ரமணியம் அதே கம்யூனிட்டி தான். ஆனா அவங்கள போடல. ஏன் போடலன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா முரளிதர் டெல்லி ராயட் கேஸ்ல அவர் அனுராக் தாக்கூருடைய வீடியோ ஓபன் கோர்ட்ல பிளே பண்றாரு. அதனால அன்னைக்கு இரவாக டிரான்ஸ்பர் பண்றாங்க. கோபால் சுப்ரமணியம் உச்ச நீதிமன்றம் போடுற அமிகஸ் கூரியா இருக்காரு அமித்ஷா வழக்குல. அமிகஸ் கூரி இஸ் நாட் a lawyer கிடையாது. he was amicus curiae. as amicus curiae he said there is a prima facie case. அதனால அவருக்கும் மறுக்கிறாங்க. அவரு அதனால இந்த அரசு தான் தீர்மானிக்குது, கொலீஜியம் இல்லைன்னு நாங்க குற்றம் சாட்டிக்கிறோம். என்ன கேட்டா என்னுடைய கருத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பர்டிகுலர் கேஸ் வச்சு நம்ம பேச வேண்டாம். ஆனால் இந்த 75 வருஷமா இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ், இந்த லாஸ்ட் 40 வருஷமா கொலிஜியம் சிஸ்டம் இருக்குது. இது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக இன்னைக்கு பதவியில் வந்திருக்க மொத்த பேரையும் பார்த்தா அது ஏதோ ஆக்சிடென்ட் கிடையாது. இஃப் யூ see the composition of today's judiciary, it is not by accident, it is by choice. அந்த சாய்ஸ் எப்படி வருதுன்னா, ரூமா பால் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் a old boys club. ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணுங்கிற பண்ணுவோம். either they are related to the judges or they are related to some senior lawyers. there is a lobby. அப்போது உண்மையான வரக்கூடிய உரிமை உள்ள பகுதிகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இட் ஆப்ரேட்ஸ் இன். அதனால் ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கணுமே, மைக்ரோ லெவலில் பார்க்க தேவையில்லை. ஒரு நல்ல குட் ஃபைல வரலாம், அதெல்லாம் இஷ்யூ இல்லை. இந்த சிஸ்டம் ஒர்க் இன் அ பர்டிகுலர் வே, இட் ஷுட் நாட் ஒர்க் இன் த சேம் வே. இட் ஷுட் ரெப்ரசன்ட். டைவர்சிட்டி வேணுமா, சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணுமா அப்பாயின்மெண்ட்லன்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லலை.
But that has been evolved principle accepted by Supreme Court. So accepted principle implement பண்ணணும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கிற அந்த பயத்துல தான் இந்த மீட்டிங் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இங்க இருக்கக்கூடியவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ற இதான் சொல்றாரு. என்ன போய் வழக்கறிஞர் சங்கம் கொடுத்தா வாங்க மாட்டேன்ற வழக்கறிஞர் சங்கம் இதான் சொல்றாங்க. எல்லாருக்கும் உங்க ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்ற தவிர இவரை கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கலாம் சொல்ல. இங்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்ஸும் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடும் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை அவர் பரிசீலிக்கலன்றது நாங்க பாக்குறோம். பண்ணக்கூடாது அப்படின்றது தான். நாங்க யாருக்காகவும் பேசல சார். There should be a representation from all sections என்றதான் எங்களுடைய கருத்தை தவிர இல்ல. அதுவரை இதுவரையில கடந்த 75 ஆண்டுகள்ல பல செக்ஷன் not represented. all section இவர் சொல்றது either two neglected section should be represented. ஆமா அத சாரி இங்க அந்த இதா இருந்தா அத ஆட் பண்ணீங்க. either two neglected section. நான் அத குறிப்பிட்டே சொன்னேன். ஏன்னா ஆச்சாரியர்கள் யாருமே வரல. என்ன ஆச்சாரியா நான் எனக்காக இத சொல்ல. அதே மாதிரி யாதவா இப்பதான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே 75 ஆண்டுகளான. அதே மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இந்த சவுத்துல இருக்கக்கூடிய பிரபலக்கல்லர் இவர் யாருமே வந்ததில்லைன்ற. அப்போ இவர்களை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்டவங்களே ஏன் திருப்பி கொடுக்காது? அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ல. அவங்களுக்கு கூட கொடுக்கணும். 1 கொடுங்க, 25 1 கொடுங்க, தள்ளி 2 கொடுங்க. ஏன் 5 6 கொடுக்கறது என்ன நியாயம்ன்றதான் நான் கேட்கறேன். See, there is no point in blaming Supreme Court. 92 is the collegium system which is saving. Collegium system which is identifying the hierarchies on paper. Only judges select prospective judges. And NJAC was the only attempt ever made by the central government to introduce an appointment mechanism. A permanent mechanism as opposed to an ad hoc system. So, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண நேம்ஸ் பெண்டிங், ரெக்கமெண்ட் பண்ண நேம்ஸ் ட்ரான்ஸ்ஃபரே கூட வேற பண்ணாங்க. பட் ஆல் அலாங் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? இட் ஹஸ் பவர் இப்போ சம்மன் த யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரியோ இல்ல ஹூவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆன் ஹூ இஸ் சைனிங் அத்தாரிட்டி எப்போவாது கோர்ட்டுக்கு சம்மன் பண்ணி we will adopt a coercive measure சொல்லிருக்காங்க. இல்லனா நிறைய கேசஸ்ல தமிழ்நாட்டுல ஒரு சிஜே சொன்னாரு ஐ இம்போஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா கவர்மெண்ட் மதுரை பெஞ்ச் மேட்டர் வரும்போது அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜுடிஷியல் பவரை யூஸ் பண்ணி மேட்டர் மாதிரி கோயர்சிவா பண்ணிருக்காங்க. சோ ஃபெயிலியர் இஸ் தி சுப்ரீம் கோர்ட். சார் இல்ல நீங்க சொல்றது முழுக்க ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாங்க. இங்க சொல்ற இந்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து இல்லது ஒரு மாநில அரசாங்கத்தை பார்த்து நான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவேன்னு சொல்றவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து என்ன அவங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார். சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் சொல்றது அர்த்தம் இல்ல. ஜட்ஜஸ் ஃபெயில் டு அது வேற சார். ஆனா first you take over the power. Sir, correct. Then you fail to enforce the power. Sir, both are the same. There is some clarification required. Collegium system of appointment is not in the constitution. It is a judicially evolved procedure, which is an ad hoc procedure. The collegium does not have a headquarters, does not have a secretariat, does not have work on a permanent basis. Collegium always keep shifting. The second and third judge retires, or chief justice get transferred. There is always a change. Permanently it is changing, but there is nobody to attend to it on a permanent basis. So when the NJAC came, it became a permanent system of appointment. For some reason they have said independence of judiciary. Now the ad hoc system not been written into the constitution. It only works as a, even today they have not evolved memorandum of procedure, MOP. And the MOP no discussion on it. The last judgment came 20 years back. What is the standing operating procedure? They have not evolved. One time, when Sanjay Kishan Kaul was heading the bench relating to appointment, he issued a notice to the central government. If you do not clear these names, then we will stop all other names from being cleared. That was a judicial direction. For some reason, the case was adjourned. And Sanjay Kishan Kaul went off from the bench itself. He said, I don't want. He recused himself. Therefore, the solution should be, there must be a permanent structure for appointment of judges. Whatever may be the composition, whatever may be the decision to be taken. This ad hoc system did not work for the simple reason. Ostensibly, the judiciary claimed dominance, but in real practice, it's a central government which wields all the power. That's the main reason that's happening this way.
பார்த்த விஷயம். இந்த விஷயத்துக்கு அவங்க எவ்வளவு தூரம் போராட வேண்டியது இருக்குது, போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது நீங்க நினைக்கிறீங்க? சார் வழக்குரைஞர்கள் தான் இப்போ பார் கவுன்சில் இதை கொடுத்துருக்கு. வெளியில வந்து போராட வெளியில மேடம் அதை பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் பல முறை பண்ணியிருக்காங்க. இப்போ அதனுடைய ஒரு காந்தி கேஸ் வாஸ் ஃபைல்ட் பை லாயர்ஸ் ஒன்லி. சார் இப்போ வந்து நம்ம கொலிஜியம் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இல்ல கொலிஜியத்தை மட்டும் இல்ல சார், கொலிஜியம் குற்றச்சாட்டு அவர் இப்போ இவ்வளவு நாள் இருந்த சிஸ்டமும் நமக்கு வந்து நீதிபதி சரி நியமிக்கப்படலன்னு சொல்றோம். தொடர்ந்து மத்திய அரசு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்ப யார் தான் சரி பண்றது சார்? இதுல குறிப்பாக ரெண்டு பேரும் கொலிஜியத்தையும் குற்றச்சாட்டு சொல்றோம். கொலிஜியம் அவர்கள் வேலையை கடமையை செய்யல. அவர் சொன்னார் பாருங்க, எந்த நீதிபதி பினான்சியல் எமர்ஜென்சி நான் டிக்ளேர் பண்ணுவேன்னு சொன்னாரோ அந்த நீதிபதி ரெக்யூஸ் பண்ணிக்கிறார் அங்கிருந்து. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் போக தயாரா இல்ல. நீ வந்து இந்த நாங்க வந்து இப்ப இங்க மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் 4 ஆண்டுகளா ரெக்கமெண்ட் பண்ண லிஸ்ட் பெண்டிங்கா இருக்கு. நீங்க கண்டிப்பா குடுக்காட்டிக்கு போனா ஐ வில் சம்பந்தி பிஎம்ஓல இருக்கக்கூடிய செக்ரட்டரி டு தி கோர்ட்னு சொல்ல தயாராக இல்லை. இது உண்மை. அதனால தான் சொல்றோம், எல்லா இன்ஸ்டிடியூஷன் டேக் ஓவர் பண்ண மாதிரி நீதித்துறை கூட கிட்டத்தட்ட அது ஓபனா இல்ல, அவ்வளவுதான் அப்படின்றத சொல்றோம். இது அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி அப்படின்றத சொல்றோம். நீதிபதி நியமனம் மட்டுமல்லாமல் மத்திய அரசு நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பிலே தலையிடுதுன்றீங்களா? சார் டைரக்டா யாருமே இல்ல சார். நான் ஒரு விஷயம் நான் சொல்ல, இதே சஞ்சய் கிஷன் கவுல் சொன்னாரு, எப்போதைக்கு எப்போதெல்லாம் வலுவான உச்ச நீதிமன்ற வலுவான மத்திய அரசு இருக்கிறதோ அப்போதைக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் வலுவிழந்து இருக்கிறதுன்னு அவர் சொன்னாரு. அதாவது there is a weak judiciary, not an independent judiciary when there is a strong center. நான் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் மறந்துடுங்க அப்படின்றாரு. சார் நேரடியாக தலையிடுவது என்பது அல்ல சார். இந்த மத்திய அரசு இல்லை, இது 1950 இருந்து தொடர்ந்து எல்லா அரசுகளும், உலகத்தில் எல்லா அரசுகளுமே அரசாங்கத்தை மீறி இந்த நீதித்துறையெல்லாம் பெருசாலாம் செயல்பட முடியுன்ற பொதுவான விஷயத்துல இங்க உங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதனா ஒரு டிஸ்மிசல் கேஸ்னா உங்களுக்கு தலையிடலாம். பொதுவான விஷயத்துல இப்போ விவசாயிகள் போராடுறாங்க, தலையிட்டு என்ன பண்றாங்க? பொதுவாக அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார். நான் சொல்ல, சஞ்சய் கிஷன் கவுலே சொன்னாரு, if there is a strong center there is a weak judiciary. If there is a weak center there will be a strong judiciary. If there is a coalition government in the center then the judiciary will speak for independence of judiciary. எப்பங்க ரொம்ப அதிகமா உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு, in my view it is during 77. இப்ப இருக்கக்கூடிய பிரபலமான தீர்ப்புகள்லாம் வந்த காலம் 77. எமர்ஜென்சி ஒட்டி இங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், ஜனதா கவர்மெண்ட் வந்து நாட் பிக் மெஜாரிட்டியோட வரல, அந்த சூழல்ல தான் இருக்கு. அதுக்கடுத்து விபி சிங் கவர்மெண்ட், தேவகவுடா கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அஜய் குஜரால் கவர்மெண்ட் எப்ப வீக்கா இருக்கும், தென் ஈவன் நரசிம்மராவ் கவர்மெண்ட் வீக்கா இருக்கும், அப்பெல்லாம் ஜுடிஷியரி ஸ்ட்ராங். நீதிபதி நியமனத்துல பன்முறைத்தன்மை வர வேண்டும் என்றால் அந்த கொலிஜியம் முறையை வந்து மாற்றணும், வேறு மாதிரியான நியமனங்கள் போட்டா இதெல்லாம் மாறணும் மாதிரி இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஏன்னா இப்போ கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்றத கூட அவங்க தடுக்கிறாங்க. அதெல்லாம் காரணம். கொலிஜியம் முறை சரியான்றதை நாங்க விவாதிக்கல. கொலிஜியம் முறை வந்து 90க்கு அப்புறம் தான் சார் இருக்கு. 91 92க்கு 50ல இருந்து 90 வரைக்கும் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாம் இல்ல சார். மைனாரிட்டிஸ்லாம் அடிக்கோட்டா முன்னாடி ரெப்ரசன்டேஷன் இல்ல. நாங்க ஒன்னும் இப்ப மட்டும் சொல்ல, it is not the collegium system alone is responsible. The overall ஆவே சார் there is a shift ஆயிட்டே இருக்குது. there is no இப்போ எதுக்கு ஒரு இந்த சார் இவர் கொண்டு வந்திருக்கார்ல வில்சன், அந்த பில்ல பாஸ் பண்ணிட்டோமே. அவர் என்ன டிஎம்கே பேசுறாரு, அவரு ஓவர் அவர் ரிசர்வேஷன் கூட சொல்ல, broad representation of all sections என்ன சொல்றாரு, அவ்வளவுதான். And also he said state government should be consulted. Even 5 judges bench இருக்கு பாருங்க, NJSA கோஷ் பண்ற ஜட்ஜ்மென்ட் இருக்கு, அதுலயே ஸ்டேட் கவர்மெண்ட் should be consulted இருக்கு. ஆனா இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றத கேட்க மாட்டாங்க. எங்க ஆப்போசிஷன் ரூல் ஸ்டேட் இருக்கோ அவங்க நீலகண்டனை சொல்றாங்க கேட்க மாட்டாங்க. இப்ப ஜின்னாவை சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்கலாம் கேட்காம போலாம். அதாவது என்னன்ற இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல, இதை உறுதிப்படுத்தணும். ஸ்டேட் கவர்மெண்ட் should be consulted and all whatever be the state government. இப்ப ஸ்டாலின் இருக்கலாம், 26ல வேற ஒரு வரலாம், ஆர் வேற ஆள் வரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் சான்ஸ் கிடையாது. என்னன்னாலும் சார் whoever comes they should be consulted and all sections of the people should be given representation. No community should be given over. சார் எந்த கம்யூனிட்டி I don't want to name sir. I don't want to name. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட் வந்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை கொண்டு வந்தாங்க. 99வது சட்ட திருத்தம் இருக்கு. இது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா
அந்த 6 பேரில் 3 பேர் தான் நீதிபதி, மீதி 3 பேர் அரசாங்கத்தோடைய பிரதிநிதி. அதனால் சட்ட அமைச்சர் அதில் இருப்பதனால் அரசாங்கத்துடைய பலம் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அப்போ அந்த நம்பரை மாற்ற முடியும், அரசாங்கத்தால் மாற்ற முடியும். எந்த 99வது சட்டத்தை கொண்டு வந்த அதே அரசாங்கம் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் மறுபடியும் அந்த சட்டத்தை கொண்டு வர தயாராக இல்லை. அந்த நம்பரை மாற்ற முடியும். 4 பேர் நீதிபதிகள், 3 பேர் தான் அரசாங்க பிரதின்னு சொல்ல முடியும். ஆனால் ஏன் மாற்றலை, ஏன் என்ஜேஏசியை மறுபடியும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலைன்னா ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, கொலீஜியம் நடைமுறையில் அவர்கள் வேண்டிய நபர்களை உள்ளே நுழைப்பது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு பட்டியல் போகும்பொழுதும் இவர் நமக்கு வேண்டியவர், அவரை சேர்த்தால்தான் இந்த பட்டியல் போகும், இவர் சங்கியுடைய பிரதிநிதித்துவத்தை சேர்த்தால்தான் பட்டியல் மேல் வரைக்கும் போகுங்கிற எண்ணம் இன்றைக்கு கொலீஜியம் நீதிபதிகளிடம் இருக்கிறது. அதோடைய விளைவுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2% கூட இல்லாத ஒரு அமைப்பு. இன்றைக்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் 7 பேர் இருக்கிறார். 70 65 7 பேர் இருக்கிறார்கள் அந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள். அவர்களாம் எப்படி வந்தாங்கன்னா இந்த நடைமுறையில் தான். என் பேர் சேர்த்தா வண்டி வேகமாக போகும், இல்லைன்னா நின்று போயிடும். நீ ஜான் சத்யன் பேரை யார் வேணா போடு, ஆனால் நான் சொல்கிற பேர் இருந்தால் கிளியர் ஆகும். இது நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ லாபியிங் இஸ் மோர் ஈஸியர் தேன் அ பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் வேர் தி செக்ரட்டேரியட் செலக்ட் பீப்புள். அதில் லாபி பண்ணுறது கஷ்டம். இது வந்து ஒன்றிய அரசுக்கு மாத்திரம் இல்லை, பல கட்சிகளும் ஆரம்பத்தில் என்ஜேஏசி வரவேற்றவர்கள் இன்றைக்கு அந்த தீர்ப்பு வந்த பிறகு தங்களுடைய நிலைமையை மாற்றி கொண்டார்கள். ஏனென்றால் சண்டை போட்டால் கொஞ்சம் கிடைக்கும், அது மாதிரி வந்தால் ஒன்றுமே கிடைக்காதுங்கிற எண்ணத்தில் எல்லாம் இருக்காங்க. சார் ரெண்டுமே மேடம், அவர் என்ன சொன்னார், அவர் ரொம்ப தெளிவாகவே சொன்னார். நான் என்னை விட அதிகமாக சங்கின்னு சொன்னார். வேற என்ன? அதாவது இப்போ ஒரே நிமிடம் மேடம், அவர் ரொம்ப தெளிவா, இதை விட எப்படி தெளிவா சொல்றதுன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இதை கொலீஜியம் இருந்தா கூட பரவாயில்ல, கொலீஜியம் நாங்க சொல்ற வேலையை செய்ய தயாரா இருக்கு, சங்கிகளை நீதிபதிகளை நியமிக்குது. அதனால அதையே வச்சு நாங்க எங்க வேலையை முடிச்சுக்கிறோம். அதே கொலீஜியம் சங்கி இல்லாத ஜான் சத்யன் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம்னா அதுல கொலீஜியம் ஆய முடியுது. இதான் சிம்பிள். ஜான் சத்யன் சங்கி இல்ல, அவர் வந்து எந்த கட்சியும் கிடையாது. என்ன கேட்டா ஐ நோ ஜான் சத்யன் டசன்ட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. சார் கொலீஜியம் இருக்குது, ஓகே. அவங்க ஏன் டிரான்ஸ்பரன்சி எக்ஸஸ் பண்றதமா நோட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணி ஜட்ஜஸ் செலக்ட் சார் இது முறை, அது சார் அது சிஸ்டம், அதை பத்தி பேசுறேன் சார். ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் இப்ப டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது சார். இது வந்து கொலீஜியம் தான் இது பண்ணுது, கொலீஜியம் தான் தீர்மானம் பண்ணுது, ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. இது கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு வந்து 3 நீதிபதிகள் சார். சார் அதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அது இல்லை சார். நீங்க சொல்றத வந்து அந்த இஷ்யூ இப்ப நம்ம டிபேட் பண்ணல, வேற ஒன்றும் சொல்லல. இப்ப இருக்கிற முறை என்னன்றது தான். அப்படி முறை வந்து இருக்கிறத தொட்டு இப்ப ஜாப் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி இல்லாத தொட்டு இதுல வந்து நீங்க எல்லா கம்யூனிட்டிக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ன்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க சொல்றாங்க நாங்க அந்த அம்மா கேட்டதுக்கு தான் சங்கிக்கு கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டியில கொடுக்கலன்னு சொல்றாங்க. சங்கியா கூட கொடுக்கல சார், கொடுக்கலையே. ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறேன். நாங்க இப்ப நான் தமிழ்நாட்டுல இருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு 1972 போன வரதராஜன் ஒருத்தர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் போகல? தென் யூ ஆன்சர் மீ. ஏன் இது வரைக்கும் ஒரு ஈழவா கூட போகல, ஏன் ஒரு யாதவ் கூட போகலன்ற கேள்விக்கு என்ன ஆன்சர்? பிஜேபி மட்டும் இல்ல, காங்கிரஸும் சேர்த்தா இந்த கேள்வி நான் கேட்கறது. இது லார்ஜர் கொஸ்டின். ஆனா இப்போ நான் கூடியிருக்கிறது என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 25-30 வேகன்சி வருது. அதை ஃபில்லப் பண்ணும்போது ஏற்கனவே ஓவர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா? சார் சொன்னதுல என்ன கூட நான் வந்து லாயரை மட்டும் சொல்றேன். லாயர் வரைக்கும் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி 8, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எடுத்தா அவங்க 2, 10 பேர் இருக்காங்க. 65ல மோர் தேன் 10-11% இருக்காங்க, நாட் 7. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். ஆமா, அதை வந்து we are not வந்து அதை பத்தி முடிஞ்ச கதை. ஃபியூச்சர்ல போடும்போது அவங்க கூட அப்போ ஃபியூச்சர்ல கூட போடவே கூடாதுன்னு சொல்ல. ஐ ஸ்டில் வாண்ட் டு மேக் அ வெரி ரொம்ப சீரியஸா நான் சொல்றேன். இப்போ கூட ஃபியூச்சர்ல அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் சொல்ல. லெட் தேர் பி அ ரீகன்சிடரேஷன். அவங்களுக்கு போடும்போது கொஞ்சம் ஒரு நம்பர் குறைச்சிங்கன்றோம். ஆனா இப்போ என்ன நாங்க கேள்விப்படுறோம்னா, even that community is given more and more representation அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். அதனால தான் உட்கார்ந்து பேசுறோம். even state government is not willing, but state government is helpless. state governmentக்கு எந்த அதிகாரம் இருக்கு? வைஸ் சான்சலர் நியமனம் பண்ண முடியாது, ஹைகோர்ட் ஜட்ஜ் நியமனம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இல்லை, ஒரு சீரியஸான ப்ராப்ளம். இப்போ வந்து கொலீஜியம் சிஸ்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் பற்றி யோசிக்கல இப்போ இந்த மீட்டிங்கில். ஆனால் கொலீஜியம் சிஸ்டத்தில்
தலைமை நீதிபதி மட்டும்தான் பெயரை பரிந்துரைக்க முடியும். 2வது 3வது நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பேர் அவர் தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கை அடிப்படைப்படி தலைமை நீதிபதி வெளிமாநிலத்தில்தான் வர முடியும். வெளிமாநிலத்திலேருந்து ஒருத்தர் வராரு, இங்கே வந்து அவர் செட்டில் ஆகி 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அவர் தான் பரிந்துரைக்க முடியும்போது வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அவங்க வேறெல்லாம் பரிந்துரைச்சு போகலாம். இப்போ உதாரணமாக இங்கே ஒருத்தர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, டெல்லி ஹைகோர்ட்டில் உனக்கு கிடைக்காது, நீ வந்து தென்னிந்திய ஆள், தமிழ்நாட்டில் உன்னை போடலாம், தமிழ்நாட்டில் போட்ட பிறகு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, தமிழ்நாட்டில் வக்கீல் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்பாயிண்ட் ஆகிறார். கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு அவரை வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அப்போ இது யார் முடிவு எடுக்கிறா? யாரோ ஒருத்தர் அதில் வந்து இந்த மாதிரி மெஷினரியில் ஆப்ரேட் பண்ண முடியுது. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து தலைமை நீதிபதி அவருக்கு ஒரு சின்ன நிலைப்பாடு இருக்கணும். இப்போ போய் மனு கொடுத்தோன்னே வாட் மேக்ஸ் யூ டு திங்க் தட் ஐ வில் நாட் டிசைட் ப்ராப்பர்லி அப்படின்னு ஒரு அதிகார துணி வந்தால் அதில் வந்து ஜனநாயகம் படுத்து விடுகிறது. இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே ஜனநாயக கொள்கையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகப்படுத்த போகிற ஒரு செயல்தான். நீ யாரை வேணாலும் நீ சொல்லலாம், ஆனால் இந்த அடிப்படையில் உன் பெயர்கள் நீங்கள் அனுப்பணும். நம்ம வந்து எக்ஸு ஒய் போட சொல்லலை. ஆனால் உன்னுடைய சிந்தனை இன்னும் பரவலாக்கணும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு பேசிஸ் சமூக ரீதியும் டைவர்சிட்டியும் இருக்கணும்னா தென் யூ மே லுக் ஃபார் குட் கேண்டிடேட்ஸ். வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, ஆள் யார் இருக்கான்னு யாராவது கேட்டால் தானே தெரியும். அதுதான் பிரச்சனையே. கன்சல்டேஷன் ஷுட் பி வைடர். இதுக்கு முன்னாடி இருந்த சில தலைமை நீதிபதிகள் சொன்னாங்க, நான் வந்து முதல் 3 இல்லை, டவுன் த லைன் நான் 12 பேரை கேட்டேன், டவுன் த லைன் 20 பேரை கேட்டேன். வைடர் கன்சல்டேஷன் அண்ட் ஓப்பன் மைண்ட், அதுதான் மெயினாக ரெக்வயர். சார் இதில் நீங்கள் ஜான் சத்யன் வருவாரான்னு கேட்குறீங்க. ஜான் சத்யன் மாதிரி அவங்களுக்கு எம்பராஸ்மெண்ட் சார், அவங்களுக்கு எம்பராஸ்மெண்ட். நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவர் சொல்கிறார், இப்போ கொடுத்த அநேகம் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா 4 ஆண்டு ஆகுது சார், 2 ஆண்டு இல்லை. ஜான் சத்யன் ரெக்கமெண்ட் ஆகி 4 ஆண்டு ஆகுது, 11 ஆண்டு இருக்கணும். அவராக கூட ரெக்கமெண்ட் ஆகி 4 ஆண்டுகளாக 4 ஆண்டாக பணிபுரிகிறாங்க. இப்போ போனால் அவர் ஜூனியர் மோஸ்ட் ஜட்ஜி, பெஞ்சுக்கே போக மாட்டார். அதனால இப்போ அவங்க எப்படி வெளில வருவாங்க சார்? இப்போ கோபால் சுப்பிரமணியம் கூட அவர் என்ன பண்ணாரு, அவரே ஓப்பனா பிரஸுக்கு வந்து டிக்ளைன், எனக்கு வேண்டியதில் போஸ்ட்ன்ட்டார். இப்போ அது எம்பராஸ்மெண்ட். இப்போ எங்க நீதிபதிகள்லயே நாங்க 2 பேர் இல்லை சார், என்ன கேட்டால் மெஜாரிட்டி ஜட்ஜஸ் எங்க வியூ. ஆனால் இந்த மாதிரி வந்து பேசுவதற்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி எல்லாரும் எங்களை சொல்றாங்க, சார் நீங்க சொல்றது சரி, ரொம்ப சரி, வாழ்த்துக்கள், நீங்க பேசுங்க, நாங்க ஆதரவு தரோம். ஆனா வரலன்றாங்க. அது அவங்களுடைய ஒரு கருத்து சார், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. எல்லாரும் இங்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல. என்ன ஓப்பனா சொல்றாங்க, நான் யாருன்னா என்கிட்ட ரெகுலரா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒரு நீதிபதி இருக்காரு, அவர் சொல்லுவாரு, நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அவரை, நீங்க பண்றீங்க, நீங்க கண்டிப்பா அசோசியேட் வராங்க சார். சார் இது கூட வந்திருக்காங்க சார், ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. நான் ஐ ஹேவ் a copy சார். ஆல் பார் அசோசியேஷன்ஸ் gave a representation, பார் கவுன்சில் gave a representation. அவர் தான் சொன்னாரு, கொடுத்தா வாங்கல. அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் வாங்குறாரு அப்படின்ற அளவுக்கு நிலைமை இருக்கு இதெல்லாம் சார். அதனாலதான் நாங்க இங்க மீட்டிங் போட்டு சொல்றோம், குறைஞ்சபட்சம் அப்பா நாங்க சார் இவங்களுக்கு அவங்களுக்குலாம் இல்லை சார், எல்லாரையும் போடலாம். என்ன கேட்டா தெலுங்கா போடு, மலையாளமா போடு, கன்னடமா போடு, இந்த சாதியா போடுங்க சார், எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். லெட் தேர் பி ஒரு ஈக்விட்டபிள் ரெப்ரசன்டேஷன் தான் சொல்றோம். தேர் இஸ் நோ ரிசர்வேஷன் ஆஸ் சச் சார். ஏன்னா அது வந்து இட்ஸ் லார்ஜர் கொஸ்டின், நாங்க தீர்மானம் பண்ண முடியாது, இன்னைக்கு சட்டத்தில் இல்ல. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தவறா சொல்லியிருக்கு என் கருத்து. எதுக்கு உயர் பதவிகளுக்கெல்லாம் இல்லைன்ட்டு, அது தப்பு. என்ன நமக்கெல்லாம் ஸ்வீப்பர் பதவிக்கு தான் ரிசர்வேஷனா, மேல இருக்கக்கூடிய ஜட்ஜு பதவிகள்லாம் ரிசர்வேஷன் கிடையாதா அப்படின்ற கேள்வி லார்ஜர் கொஸ்டின். இப்ப நம்ம அதை கேட்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரங்கத்துல. அதனால எல்லாரும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் தான் வில்சனுடைய பில்லு. பார்லிமெண்டரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், பார்லிமெண்டரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், உச்சநீதிமன்ற தீர்ப்பும் தான். உச்சநீதிமன்றம் அவர் ஒரு தீர்ப்பு சொன்னாரு, இவங்க இந்த 9 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கு பாருங்க, கொலிஜியம் தீர்ப்பு, அதனையும் சொல்லியிருக்காங்க there should be a representation from all sections of the community அப்படின்ட்டு. சார் நாங்க என்ன சொல்றோம் சார், சங்கிகள் வந்து ஓவர் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது சார். ஒரு சங்கி இருந்தா பரவாயில்ல, சங்கிகளுடைய கோட்டாக ஆயிட்டா நீங்க உங்க விருப்பம்.
மகிழ்ச்சி, நீங்க வருதா சொல்றீங்க எங்களுக்கு. நாங்க சார் ஒரு ஐடியாலஜி இருக்கவங்கள சுத்தமா வரக்கூடாதுன்னு சொல்ல. அவர் ஒரு நீதிபதி என்ன பண்றாரு, அவரா சூமோட கட்டம் எடுக்கிறாரு உங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பேர்ல. அடுத்து அவருடைய ஏபிஎஸ் கார்பஸ் வரப்போ முதல் ஏரிங்ல போஸ்ட் பண்றேன்றாரு. இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து என்ன சார் இதெல்லாம்? இல்ல அது வந்து இந்த கூட்டத்தோட வரையறை இல்லை, வேற ஒண்ணும் இல்ல சார். எங்களுக்கு வந்து எந்த ஐடியாலஜின்னு சொல்ல, கம்யூனிஸ்ட போடுங்க, சங்கிய போடுங்க, பிஜேபி போடுங்க, காங்கிரஸ் போடுங்க, என்ன போட்டாலும் நான் சொல்றேன் இந்த சோசியல் ரெப்ரசன்டேஷன் டைவர்சிட்டி இருக்குல்ல, இந்த டைவர்சிட்டி டெபிசிட்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க, பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்றாங்க. டைவர்சிட்டி டெபிசிட்ன்றது சார் இந்தியாவில் காஸ்ட் இஸ் a factor, it's a admitted factor. Religion is a admitted factor. இவங்க minorities give accommodation. All castes should be given accommodation. SC, ST, OBC, minorities and women. இத வந்து பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லிருக்கு, ஜட்ஜ்மென்ட் சொல்லிருக்கு. We are not threatened. We are not. I have a reservation on that. யாரை ரெக்கமெண்ட் பண்ணாலும் கான்ஸ்டிடியூஷன் நம்புறவங்களா போடுது. தினம் போய் மீட்டிங்ல போய் இந்த கான்ஸ்டிடியூஷன் செல்லாது, இது மாத்தணும்னு சொல்றவங்க. I am not. I also said the competent person having a faith in the constitution and broadly யாரு தகுதியானவங்கள போடணும்ன்றது தான். நன்றி.